செப்டம்பர் 7ஆம் தேதி இன்றைக்கி நைட்டு நீங்கள் முக்கியமாக மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த செலஸ்டியல் ஈவெண்ட் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மூன் வந்து ரெட் கலராக மாறப்போகுது. பட் இது ஒரு ஜென்ரலான ஒரு ஈவெண்ட். நீங்கள் ஜென்ரலாகவே நிறையா இயரில் நிறைய பீரியடில் இந்த டொட்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது லூனார் எக்லிப்ஸாக இருக்கட்டும், இல்லை சோலார் எக்லிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நம்ம இதுக்கு பின்னாடி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை நீங்கள் லாக் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோட நோக்கம். அட் த சேம் டைம் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த 2 நிமிஷத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூன், அதாவது நம்ம இடத்துலேருந்து பார்க்க போகிற நம்ம எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எதோட நாள் நடக்குதுன்னா வெளிச்சம், அதாவது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ லைட் அப்படின்றது இந்த இடத்துல மெயின் ரோலாக ப்ளே பண்ணதில்லை. ஸோ நீங்கள் இப்போ வானத்தில் ஸ்கையில் பார்க்குற முக்கால்வாசி நேரம் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர். ஸோ ஒயிட் கலரில் ஆக்சுவலாக சன்லைட் வர்ற நம்ம விஷயம் நம்ம அட்மாஸ்பியரில் ஸ்கேட்டர் ஆகி நம்மளோட வேவ் லென்த்தாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ப்ளூ கலரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் அது ரொம்ப ஷார்ட்டாக வேவ் லென்த்னால ஈஸியாக வந்து ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ் அந்த டைமில் வந்து சன் வந்து ரொம்ப ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். பிகாஸ் அது வந்து அதோட வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பேசிக்கான ரீசனே சன்ரைஸ் சன்செட் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ் வரதுனால அதை வந்து நம்ம ப்ளூ கலர்லாம் ஸ்கேட்டர் ஆயிரும். ஸோ நம்ம தூரமான அதாவது லாங்கர் வேவ் லென்த்தான ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம ஸ்கையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு சன் வந்து ரெட் கலர் அப்பீர் ஆகுது. இந்த சேம் சைக்கிளாக இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ டோட்டாலிட்டி அப்படி நடக்கும்போது நம்ம சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் நம்ம பூமி மாட்டிக்கும். ஸோ அப்படி பூமி ஸ்ட்ரெயிட்டாக அலைனில் இருக்கும்போது சன்னோட லைட்டை நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் மூணுக்கு. ஸோ நம்ம எர்த்தோட ஷேடோ பார்ட்டு தான் மூணுக்கு வரும். அதில் ஹைலைட்டே என்னென்னா, சன்லைட் வந்து நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை பட்ட ஸோ அந்த அட்மாஸ்பியரில் ஸ்கேட்டர் ஆகி ப்ளூ கலர்லாம் அங்கேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸ் இங்கேயே ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் அந்த லாங்கர் வேவ் லென்த்தான ஆரஞ்சு இந்த ரெட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணை கொண்டு போய் ரீச் ஆகும். பிகாஸ் அதோட அட்மாஸ்பியரில் ரீச் ஆகி பெண்ட் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேவ் லென்த்தை வந்து போய் நம்ம மூணை ரீச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம மூணை வந்து பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செப்டம்பர் 7 நம்ம பார்க்க போகிற அந்த மாதிரி ஒரு மூன் தான் பிளட் மூன் அப்படின்ற ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி நடக்குது. ஸோ மறக்காமல் இந்த விஷயம் புதுசாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடான நம்ம ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் செந்தூர்.